அனைவரையும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் ஓபிசி ரைட்ஸ் அமைப்புகளின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த அமைப்பு ஆரம்பித்து சில வருடங்கள் ஆனாலும் குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த அமைப்பு என்ன என்று கோர வேண்டியது என் கடமை. ஓபிசி ரைட்ஸ் என்பது ஏதோ ஒரு ஜாதிய அமைப்பு அல்ல. இந்திய திருநாட்டில் 2 பகுதி மக்களை 2 செக்மெண்ட்டை ஆளுகின்ற அரசாங்கங்களோ ஆண்ட அரசாங்கங்களோ ஆண்ட அரசியல் கட்சிகளோ அதிகம் கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்கு உருப்படியான திட்டங்கள், நிரந்தரமான முன்னேற்றம் ஆகியவை பற்றி இதுவரை 70 ஆண்டுகளாக எந்த விதமான திட்டமும் இல்லை. உதாரணமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 15, 16 ஆகிய பிரிவுகளின் கீழ் சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு எனப்படும் SEBC, இது கிளாஸ், சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் கிளாஸ், நாட் கம்யூனிட்டி. அதை நமது அரசியல்வாதிகள் ஒரு ஜாதி ஆக்கிவிட்டார்கள். யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் கல்வியிலும் சமுதாய அந்தஸ்திலும் முன்னேற இயலாமல் இருக்கிறார்களோ அவர்கள் SEBC, சோசியல் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுப்பாய்வு செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த மக்கள் முன்னேறினால்தான் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மக்கள் ஒருங்கிணைந்து, if there is a homogeneous development, then only the country is said to have an integrated development. யாரோ ஒரு சில சமூகங்களோ ஜாதிகளோ முன்னேறி, இல்லை 1-2 ஊர்களில் இருக்கிறவர்கள் மட்டும் முன்னேறி மற்றவர்கள் எல்லாம் முன்னேறவில்லை என்றால் அது முன்னேறிய நாடு என்று அழைக்கப்படாது. ஆகவேதான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் டிஸ்கஷன் போது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸில் நன்கு ஆராய்ந்து, பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனது நிலையை உறுதிப்படுத்துவது அல்ல, அது அந்த மக்கள் கல்வி, அறிவு, சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் முன்னேறினால்தான் அவர்கள் முன்னேறியவர்கள் என்று கருதப்படுவார்கள். ஆகவே ஒரு சாதாரண விவசாயி அல்லது கூலி தொழிலாளி அல்லது கடை வைத்திருப்பவர்கள், கைவினையாளர்கள் ஆகியோரது குழந்தைகளின் வளர்ப்பிற்கும் ஒரு நன்றாக படித்து உயரிய பதவி வகிப்பவர்களது குடும்ப குழந்தைகளின் வளர்ப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் முன்னேற்றமும் 2 ஃபேக்டரில் தான் உருவாகிறது. ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டர், அடுத்தது என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஜெனட்டிக் ஃபேக்டர் என்றால் என்ன? அவர் அப்பா, அம்மா, பாட்டி எல்லாம் எந்த பிளட்லேருந்து எந்த பரம்பரையில் வந்தார்களோ அதை பொறுத்து. ஒரு பாரிஸ்டர்னோட குழந்தைக்கும், ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ஒரு கல்வியாளர் குழந்தைக்கும், ஒரு விவசாயி, ஒரு கைவினையாளர், ஒரு கடை வைத்திருப்பவர் ஆகியோரது குழந்தைக்கும் அறிவு அப்சார்ப்ஷனில் டிஃபரன்ஸ் இருக்குது. அடுத்தது என்விரான்மெண்டல் ஃபேக்டர், எந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்கிறது அந்த சூழ்நிலை அவரது முன்னேற்றத்தில் ஒரு பங்கு வகிக்கிறது. காலையில் ஒரு கல்வியாளரோ ஒரு பாரிஸ்டரோ எந்திரிச்சோன்னா, வாட் இஸ் த கேஸ் தட் இஸ் லிஸ்டட் அவுட் டுடே, அவள் என்ன சொல்கிறா, அந்த காலத்தில் இன்றைக்கி என்ன காலம் அனாலிசிஸ் போட்டிருக்காம்பான். ஒரு தோட்டத்தில் இருக்கிறவன் காட்டில் தண்ணி பேச்சாங்களா, மாடுகள்லாம் இன்றைக்கி ஒழுங்காக பால் கறந்துதா அப்படிம்பான். இந்த சூழ்நிலையில் இருக்கிற குழந்தையும் அந்த சூழ்நிலையில் இருக்கிற குழந்தையும் கஷ்டப்பட்டு படித்தாலும் அவர்கள் செக்யூர் பண்ணுற மார்க்குக்கும் அவர்கள் செக்யூர் பண்ணுற ஜாபுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த காலத்தில் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பார்கள். ஆக படித்தவர்கள் வீட்டில் அவர்கள் பெருசாக படிக்கலைனா கூட பிகாஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் there will be a great impact on their IQ. இதையெல்லாம் நன்றாக ஆராய்ந்துதான்
நம்ம கான்ஸ்டியூஷனில் எல்லாத்துக்கும் ஒரு புஷ் கொடுக்கணும். அதை தான் வந்து பின்னாடி இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பை பொறுத்தவரை நாங்கள் இரண்டு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளில் கவனம் செலுத்தி வருகிறோம். ஒன்று, புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களில் வசிக்கும் அல்லது நகரங்களில் வசிக்கும் நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இரண்டாவது செக்டர் உங்களை போன்ற கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், பள்ளி மாணவர்கள், மாணவிகள் ஆகியோர்தான். உங்கள் அனைவருக்கும் திட்டமிட்ட நிரந்தரமான ஒளிமயமான வாழ்க்கையை உறுதி செய்யக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள் என்ன என்பதை பல்வேறு கல்வியாளர்களுடன் ஆராய்ந்து, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வைஸ் சான்சலர்ஸ் 2-3 பேர் வந்திருக்காங்க, சர்வீஸ் கமிஷன் மெம்பர் வந்திருக்காங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மெம்பர் வந்திருக்காங்க, யூபிஎஸ்சியினோட மெம்பர் வந்திருக்காங்க. இவங்களை எல்லாம் வச்சு பல்வேறு டிஸ்கஷன்ஸ் பண்ணி இந்த குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எத்தகைய மேற்படிப்பை மேற்கொள்ள வேண்டும், எந்தெந்த மேற்படிப்புக்கு. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் வந்து சினிமா போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எட்டர்னல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னன்னு சொன்னால் அதை கவனப்படுத்த மாட்டாங்க. பட் இருந்தாலும் எங்களை போன்ற கிராமத்திலிருந்து வந்து படித்து இந்தியாவின் தலை சிறந்த கல்லூரிகளில் பட்டம் பெற்று சிறந்த மாணவன் என்றெல்லாம் பெயரெடுத்து பிரயோஜனம் இல்லை. இதைப்போல் உங்களையும் உருவாக்க வேண்டும். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு கேடரில் சர்வீஸ் கமிஷனில் இருந்தோம். அதுக்கு பின்னாடி இன்றைக்கி பல்வேறு கார்ப்பரேட் கம்பெனியினோட அட்வைசர்ஸாக இருக்கிறோம். எங்களுக்கு வருமானம் வருது, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ பயன்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகில் எப்படி முன்னேற வேண்டும், அதற்கு என்னென்ன உங்களுக்கு தேவை என்பதையெல்லாம் ஆராய்ந்து இந்த ட்ரெஷர் ஆஃப் யூத் என்ற இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு படைத்திருக்கிறோம். இதில் வந்து அள்ளி தெளிக்கும் 1000 உண்மைகள், 1000 படிக்கட்டுகள். இவை குழந்தையிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு முடியும் வரை என்ன படிக்க வேண்டும், எங்கு படிக்க வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும், அதற்கு என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, படித்து முடித்தால் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பல்வேறு தகவல்களை கேஎஸ்வி ஸ்டார்ட் அப் என்ற இளம் துடிப்பு உள்ள தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். பிராக்டிக்கலாக மனிதநேய அறக்கட்டளையுடன் சேர்ந்து நாங்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவியர்கள் அரசு பணிகளில் பெறுவதற்கு நாங்கள் ஒரு சிறு காரணமாக இருந்திருக்கிறோம். எங்களது வெப்சைட்டில் தனியாக இருக்கும் சர்வரில் குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு உண்டான நோட்ஸ் கொடுத்திருக்கிறோம். உண்மையாக சொன்னால் இந்த நிகழ்வில் திரு சைதை துரைசாமி அவர்கள் கலந்து கொள்வதாக ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன் திட்டமிட்டிருந்தோம். மனிதநேய அறக்கட்டளையுடன் நாங்கள் ஏற்கனவே பணிபுரிந்து வந்திருப்பதால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பல ஐஏஎஸ், ஐபிஎஸ் அகில இந்திய சர்வீஸ் அதிகாரிகளை உருவாக்கி இருப்பதால் இந்த கொங்கு மண்டலத்திலும் நிறைய பேர் உருவாக வேண்டும் என்பதற்கு நான் உறுதியளிக்கிறேன் என்று துரைசாமி அவர்கள் என்னிடம் கூறியிருந்தார்கள். அவரது மகன் எனது அன்பு புத்திரனாவார். ஆனால் மிக கொடுமையான சம்பவத்தினால் அவர் மறைந்ததன் காரணமாக அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் அவர் வீழ்விடாததால் அவர் இன்று வரவில்லை. அவரை போன்றவர்களை இந்த மாணவ மாணவிகளும் சமூகமும் அங்கீகரிக்க வேண்டும். ஒரு பைசா கூட யாரிடமும் பெறாமல் சாப்பாடு, தங்குமிடம் அத்தனையும் கொடுத்து ஆயிரக்கணக்கானவர்களை அகில இந்திய பதவிகளில் அமர்த்தி அழகு பார்த்த ஒரு மாமனிதர் துயரப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு காரணத்தால் அவர் இங்கு வரவில்லை. அவரது அன்பு புதல்வன் வெற்றி துரைசாமிக்கும் நாம் அனைவரும் அஞ்சலி செலுத்தும் வண்ணம் ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. ஆக மறைந்த வெற்றி துரைசாமி சமூக சேவையில் ஓர் சரித்திரம் படைத்த சைதை துரைசாமி மனிதநேய அறக்கட்டளை மற்றும் இங்கிருக்கும் ஓபிசி ரைட்ஸ் ஆகிய இந்த அமைப்புகள் மூலம் இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அத்துணை இளையோருக்கும் ஒரு ஒளிமயமான வாழ்வை உருவாக்கிட பாடுபட எங்கள் அமைப்பும் நாங்களும் உறுதியேற்றிருக்கிறோம். கஷ்டப்படுவதும் வேர்வை சிந்துவதும் நாங்களாக இருந்தாலும் நீங்கள் வளர்ந்து இந்த நாட்டின் புகழ் எங்கும் ஒளிர வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான பிரகாசம் இருக்க வேண்டும், அது என்றும் நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.